ஒரு யானை கூட்டமே இங்க இருக்குது. பாதியும் வெளிநாட்டுக்காரங்க தான். ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் பாதை. வரும்போது ஒரு சைன் போர்டை பார்த்தோம். அதை பார்த்தா வண்டி லெஃப்ட் திரும்பணும். அதுதான் எலிஃபென்ட் பார்க். இங்க நிறைய யானை லைனா வந்துட்டு இருக்காங்க. யானைக்கு மேல பெட்டை போட்டு அதுக்கு மேல டூரிஸ்ட் இருக்காங்க. இவங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு. அதனால அன்பளிப்பா பைனாப்பிள எலிஃபென்ட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு அழகான பார்வை தான். சில யானை மேல 2 பேர் இருக்காங்க, சில யானை மேல 3 பேர் இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு அரபிக் ஃபேமிலி. இப்போ நம்மளோட டர்ன். ஒருத்தவங்களுக்கு 600 to 500 சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் நானும் ஏறிட்டேன், ரொம்ப பயந்து. யானை மேல உட்காந்து டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நமக்கு வலிக்காம இருக்கிறது பெட்டு போட்டிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு இடமெல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை. அதனால எங்களோட முன்னாடி பின்னாடி நிறைய யானை இருக்கு. யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு பக்கத்தாலே ஆளுங்க இருக்காங்க. இது எல்லாமே பெண் யானைங்க. நம்மளை ஏற்றி கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரும். அதுக்கு 600 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த யானையை பற்றி சொல்லணும்னா, இந்த யானை இங்கே கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் வாழுவாங்க. சில யானைங்க 70க்கும் மேலே வாழ்வாங்க. கேரளாவில் திருவிழாக்கு யானைகள்லாம் வரும். யானை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அது மேலே ஏறினதில்லை. இந்த யானை ரொம்ப குலுங்கி தான் போயிட்டுருக்கு. ஒரு சைடில் பயமாக இருந்தாலும் இன்னொரு சைடு நல்ல ஜாலியாக இருக்குது. ஆண் யானை பெண் யானை சொல்லிட்டு 2 வகை. கொம்பன் யானைக்கு வருஷத்து ஒரு வாட்டி மதம் எழுகும், அப்படின்னா வைலண்ட் ஆயிரும். அந்த டைமில் இந்த யானைகளுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம அம்மா எல்லாம் 10 மாதம் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த யானைகள் எல்லாம் 22 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பேபி வருவாங்க. ஒரு டேர்னிங், ஒரு குத்தனையான டேர்னிங். நான் அப்படியே பயந்துட்டேன். யானை எதுக்கு தெரியுமா காதாட்டுது? யானையோட ஹீட்டை வெளியே தள்ளிருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு பாருங்க, எங்க அத்தாவே பயந்துட்டாரு. எங்க அம்மா கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன், பயப்படாத தங்கம். இது ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. காட்டுல ஒரு பாதையை வெட்டி அதோட சவாரி. கண்டிப்பா எல்லாருமே விசிட் பண்ணணும். அதே மாதிரி இல்ல, அப்படியே இறங்கக்கூடிய இடம் வந்துருச்சு. நான் எங்கன்னு சொல்லவே இல்லையே, சாரி மறந்துட்டேன். இது வந்து மூணார் மாட்டுப்பட்டி ரோட்ல தான் இருக்கு. நானும் இந்த யானைக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டேன். 3 பீஸ் பைனாப்பிள். அதுக்கும் வாங்கினாங்க 150 ரூபா. நானும் ஹாப்பி, யானையும் ஹாப்பி. அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.